கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 11 அதிகாரம் 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? அநேக போராட்டங்களும் அநேக பாடுகளும் அநேக நெருக்கங்களும் நம்மை சூழ்ந்து நிற்கும்போது விசுவாசத்திலே தளறுகிறவர்களாய் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசியாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு மேலாக நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதாக நினைத்து நாம் அற்ப விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லது என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அவருக்குள் ஆணித்தரமான விசுவாசத்தோடு வாழுகிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வேதவசனம் கூறுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய மேலான வல்லமை நம் தேவனிடத்தில் உண்டு என்கிற விசுவாசம் உடையவர்களாய் பிரச்சனையை பெரிதாக பார்க்காதபடிக்கு அந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தேவன் எனக்குள் ஜீவிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் உண்மையாகவே அவரையே பற்றி கொண்டு ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய அவ்விசுவாசமே நம்முடைய ஜெயத்திற்கு தடையாயிராதபடிக்கு அவ்விசுவாசத்தை ஒழித்துவிட்டு விசுவாசத்தை துவங்கின நம் தேவனுடைய சமூகத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரையே பற்றி கொண்டு ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. உம்முடைய சமூகத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து என் தேவனுடைய சமூகத்தில் இருந்து மாத்திரமே என்னை விடுவிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் கூறுகிறதே அப்பா. விசுவாசம் இல்லாதபடிக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழாதபடிக்கு விசுவாசத்தை துவங்கின என் தேவனுக்குள் உறுதியான நம்பிக்கையோடும் ஆணித்தரமான விசுவாசத்தோடும் எங்கள் ஓட்டத்தை தொடர என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்துங்க. அவ்விசுவாசத்தை முற்றிலுமாய் எங்களிலிருந்து விலக்கி போடுங்க ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.